தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இவ்வாறு இந்த திங்கட்கிழமைகள் இந்த மாசி மாதத்தினுடைய பூர்த்தியாகிற திங்கட்கிழமை. அடுத்த திங்கட்கிழமை எங்களுக்கு பங்குனி திங்கள் ஆரம்பித்து விடும். இந்த பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் பால்குட பவனிகள் உற்சவங்கள் என்று பல சிறப்புகளோடு கூடியதாக எதிர்வருகின்ற திங்கட்கிழமை. எனவே இந்த திங்கட்கிழமையிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் அவ்வாறு ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. கோயிலுக்கு போகிறோம் சும்மா கையை வீசிக்கொண்டு போகக்கூடாது. பக்தியோடு வீட்டிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், தோட்டத்திலே பழவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள் அவைகளை பறித்து சுத்தமாக தண்ணீரிலே கழுவி ஆலயங்களுக்கு பூஜைக்கு அர்ச்சனைக்கு எடுத்து செல்லுவது. முடிந்தவர்கள் பூமாலை தொடுத்து கொண்டு செல்லலாம். வேறு வெறுங்கையோடு நாம் கோயிலுக்கு போகப்படாது. இப்போ முன்னைய காலத்திலே இந்த ஆலய வழிபாட்டுக்கு செல்வது என்றால் அது குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லது நாளைக்கு பங்குனி திங்கள் அல்லது நாளைக்கு சித்ரா பௌர்ணமி என்றால் முதல் நாளே குருவாசல் எல்லாம் துப்புரவு செய்து அந்த அர்ச்சனை கூடை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதெல்லாம் எடுத்து துப்புரவாக்கி விளக்கி வெற்றிலை பழம் பாக்கு தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி இவையெல்லாம் எடுத்து சுத்தமாக மஞ்சள் நீரிலே கழுவி அந்த பயபக்தியோடு தோய்த்துளர்ந்த ஆடை அணிந்து ஆசாரத்தோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்வார். இப்பொழுதெல்லாம் நினைச்ச உடனே காரில் ஏறியாச்சு, கோயில் வாசலில் போய் இறங்கியாச்சு, அதிலேயே செருப்பை கலட்டியாச்சு, அதிலே 2 சாமியை கும்பிட்டாச்சு வந்தாச்சு என்கிற ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிற்று. இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முதலே நமக்கு மன தூய்மை வேண்டும், உடல் தூய்மை வேண்டும், ஆடை தூய்மை வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டிலே ஏதோ கடைகளிலே கலராக வேட்டி விற்கிறார்கள், வியாபாரத்துக்காக வச்சுருக்காங்க. அது கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்காக மஞ்சள் வேட்டி சிகப்பு வேட்டி காவி வேட்டி பச்சை வேட்டி என்று வைத்திருக்கிறார்கள் என்றால்
இப்போ எல்லாரும் அதை பணத்தை கொடுத்து வாங்கி யார் கட்டுறது கலர் வேட்டி என்றது ஒரு விவரமும் இல்லாமல் ஒரு தகுதியும் இல்லாமல் எல்லோரும் மஞ்சள் வெட்டி, பச்சை வெட்டி, சிவப்பு வெட்டி, காவி வெட்டி, கருப்பு வெட்டி, நீல வெட்டி, அவரவர் இஷ்டத்துக்கு எல்லாரும் இந்த ஆடைகளை ஆலய வழிபாட்டுக்கு தூய்மையான வெண்மை நிற வேட்டி சால்வை ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் பட்டி சேலை அணிந்து செல்ல வேண்டும். இந்த கலர் வேட்டிகள் அது கோயிலில் வேலை செய்கிறவங்க, குருக்கள்மார், உதவிக்கு நிற்கிறவங்க, அது அவர்களுக்கு ஒரு சீருடை மாதிரி அது இப்போ வந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாருமே கடைகளிலே கிடக்குதுன்றக்கா எல்லாரும் வாங்கி கட்டிக்கொள்கிறோம். அது தவறு என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அடியார்கள் வெள்ளை வேட்டி சால்வையோடு செல்ல வேண்டும். காவி உடுத்துகின்றவர்கள் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்புகிற குடும்பஸ்தர் தான் காவி கட்டலாம். திருமணமே வேண்டாம் என்று எண்ணுகின்ற இளைஞர்கள்லாம் காவி உடுத்தலாம். நாம் தொடர்ந்தும் இந்த ஆலய வழிபாடு பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 20ஆம் நாள். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நற்செய்தியினுடைய ஒளியிலே பார்க்கின்ற பொழுது, இயேசுவை எல்லோரும் எப்பொழுதும் அமைந்த மனதோடு ஏற்று மதிப்பளித்து அவருடைய சொல்லை கேட்டு அவருக்கு உயர்ந்த மதிப்பை அவர்கள் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் முழுமையாக என்பதல்ல. அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்று, அவர் ஒரு இறைவாக்கினராக சென்று அங்கு அவர் போதித்த பொழுது அந்த மக்களில் பலர் அல்லது சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று. காரணம் என்னவென்றால், இதற்கு முன் வந்த இறைவாக்கினர்களையும் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், புறையினத்தார்கள், அந்நியர்கள், வேற்று நாட்டவர்கள், வேற்று மதங்களிலே இருக்கின்றவர்கள் மட்டிலே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இந்த இயேசுவுக்கு இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவரை ஒரு மலையிலே கொண்டு சென்று மலை உச்சியிலே இருந்து அவரை தள்ளிவிட்டு அவரை சாகடிக்க பார்த்தார்கள். அவ்வளவு தூரம் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் சேர்ந்து, ஒரு கூட்டம் சேர்ந்து, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது என்றால், அந்த சமூகம் எவ்வளவு கடின மனம் உள்ளதாகவோ அல்லது இந்த இயேசுவை அவர்கள் முற்றாகவே புரிந்து கொள்ளவில்லை என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே நன்மையை செய்யலாம், சரியானதை சொல்லலாம், நன்மையானவற்றை நாங்கள் தேடலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்த குறிக்கோள்களுக்காக அல்லது கோட்பாடுகள், கொள்கைகளுக்காக வாழலாம். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. நாங்கள் எந்த மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலே அவர் தன்னுடைய இறைவாக்குரைக்கின்ற பணியை நிறுத்திவிடவில்லை. உண்மைக்கு சான்று பகர்கின்ற அவருடைய அந்த பணியை நிறுத்திவிடவில்லை. அவர் நல்லவராக இருந்தார், கடவுளுடைய மகனாக இருந்தார், அவருடைய வாழ்வில் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் என்பதிலே
அவர் எந்த விதமான தயக்கமும் கொள்ளவில்லை. ஏனென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். அதனால் தான் அவர் மீண்டும் இறுதியிலே சாகடிக்கப்பட்டார். அந்த உண்மையை யாருமே பறித்து கொள்ள முடியாது. அந்த உண்மையை யாருமே குழி தோண்டி புதைக்க முடியாது. நான் எந்த நன்மையை நான் விரும்புகின்றேனோ, கடவுள் எனக்கு எதை தருகின்றாரோ, கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கின்றாரோ, அந்த அழைப்பிலே இருந்து நான் எந்த கட்டத்திலும் தவறாமல் இருப்பதற்கு, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கு என்றுமே நான் என்னுடைய வாழ்க்கையில் தயங்கக்கூடாது. எத்தனை சவால்கள், துன்பங்கள், இடர்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுடைய நன்மைத்தனத்திலே இருந்து நாங்கள் பிறழாமல் இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு தாராள மனதையும், இறைவன் எங்களுக்கு நம்பிக்கையையும், இறைவன் எங்களுக்கு விடாமுயற்சி என்ற அந்த பண்பையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.